மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நவீன் சிவா. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி டிஸ்கஷன் பண்ண போறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பீரியாடிக் லேபர் சர்வே 2023-24 ஒரு டேட்டா கலெக்ட் பண்றாங்க. அதுல இந்தியாவோட ஒட்டுமொத்த கல்வி அறிவு, அதாவது லிட்ரஸி ரேட் 80.9% இருக்கிறதாகவும், தமிழ்நாட்டுல 85%, கேரளால 95%, புதுச்சேரியில 92%, இப்படி இந்தியா முழுக்க மாநிலங்களுடைய கல்வி அறிவு பார்த்தோம் அப்படின்னா 80.9% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2016 ஜனவரி 16 ஸ்டார்ட் அப் தொடங்கப்பட்டுச்சு. இந்த வருடத்தோட 10 வருடங்களை நிறைவு செய்கிறது. இந்த 10 வருடத்துல 2,20,000 ஸ்டார்ட் அப் மட்டும் தான் இருக்குது. தமிழ்நாட்டுல 15,000 ஸ்டார்ட் அப் மட்டும் தான் இருக்குது. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு உண்மையான கல்வி அப்படின்னா நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். கிடைத்த கல்வி வாழ்வில் அடுத்த நிலைக்கு நகர்த்தி செல்வதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கிறோம், ஆர்ட்ஸ் படிக்கிறோம், மெடிக்கல் படிக்கிறோம். இந்த கல்வி நமக்கு நம்பிக்கையையும் அடுத்த நிலைக்கு நகர்த்தி செல்வதாகவும் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க்னா எப்ப எடுக்கிறது? 40 வயசுலயா, 50 வயசுலயா? கல்லூரி படிப்பை நிறைவு செஞ்ச உடனே ரிஸ்க் எடுக்கணும். யங் பிரெயின், நியூ ஐடியா, யூனோவேட்டிவ் திங்கிங். ஸோ ஜெயிச்சா வெற்றி, தோத்தா எக்ஸ்பீரியன்ஸ். மேக் அ பிளான், டேக் அ ரிஸ்க், ஃபேஸ் அ டிஸ்கம்ஃபோர்ட், சக்சஸ். வச்சு எல்லாரும் சேர்ந்து வச்சு தருவோம். நன்றி.